அன்பான இந்திய மக்களுக்கு வணக்கம். இப்போது நான் சொல்ல விரும்புகிறது, மத்திய அரசு வேண்டாத சில காரியங்களை செய்கிறதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். எல்லா விதத்திலும் பேன் கார்டோ அல்லது ஆதார் கார்டோ இப்படி பல வகையான கார்டுகளை மக்களை வாங்க வைத்துவிட்டு அலைந்து சென்று அவர்கள் வாங்கின பின்பு இன்னொரு மாறுதல் என்று வீணாக அலைக்கழிக்கிற அதே சமயத்தில் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் லாபம் வரக்கூடிய விதத்தில் சில காரியங்களை செய்கிறது. இதுபோன்றே சில துறைகளுக்கான சாஃப்ட்வேர், குறிப்பாக போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஏறத்தாழ 4000 கோடியில் ஒரு சாஃப்ட்வேர் வாங்கியிருக்காங்க. முன்னேற்றங்கிற பெயரில் குறைவான செலவிலே வாங்கக்கூடிய நல்ல கம்பெனியில் வாங்கக்கூடிய சாஃப்ட்வேரை விட்டு ஏதோ ஒன்று அவர்களுக்கு தகுந்தது போல் அவர்களுக்கு தேவையான பணம் வரும் வகையில் இதை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் ஒவ்வொரு துறையிலையும், இன்னும் ரயில்வேயில் எடுத்தால் அங்கே அந்த வேலையை செய்கிறேன் இந்த வேலையை செய்கிறேன்னு செய்ய வேண்டிய இடத்துல கூட சில முக்கியமானதை செய்யாமல் என்னெல்லாமோ செய்கிறோன்னு மக்களை பார்த்து நிறைய செய்கிறாங்கங்கிறத காமிக்கிற மாதிரியும், நிறைய செலவு பண்ணி அமௌண்ட்டை அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிற விதத்துலேயும் சில காரியங்கள் பண்ணுறாங்க. இதெல்லாம் நாம் தட்டி கேட்குறதுக்கு ஜனநாயகத்தில் சரியான முறை இல்லை. ஜனநாயகத்தில் கேட்குற கேள்விக்கு பார்லிமெண்ட்டில் சரியான பதிலை சொன்னால் தான் அது சரி. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ்காரங்க பேட்டியில் சில குறுக்கு கேள்விகளையும் சில வகையான கேள்விகளையும் கேட்கும்போது அதற்கான சரியான பதிலை சொன்னால் சரின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போதெல்லாம் அப்படி இல்லை. அதுபோல் எல்லாரையும் வாயடைக்கிறதும் அவர்களை கைக்குள்ளே வச்சுக்கிடுறதும் கண்ட்ரோல் பண்ணுறதும் எதிர்கட்சிகளிலேயே சிலரை அவங்க கைக்கு எடுத்துக்கிட்டதுமா தவறான போக்கிலே ஓடிட்டுருக்கு. நாடு முன்னேறதுக்குரிய வழி இல்லை, சமத்துவத்துக்கு இங்கே வழியே இல்லை. ஆக இதெல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கும்படி நான் கேட்டுக்கிறேன். தயவுசெய்து சீர்தூக்கி பாருங்கள். இன்னொரு காரியத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன்.